ஹாய், மொழி ஃபேஷன் இன்ஸ்டியூட் வந்து தேன்மொழி பேசுகிறேன். இன்னைக்கு என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம், மிஷின் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எங்கெங்கே ஆயில் போடுறதுன்னு பார்த்தோம். இப்போ மிஷினில் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே துணியில் தைக்க வேண்டாம், பேப்பரில் இப்படி ஸ்ட்ரைட் லைன் கோடு போட்டுட்டு அதில் நீங்கள் தைங்க. ஏன் அப்படின்னா அதில் நீங்கள் தச்சு பழகிட்டீங்கன்னா துணியில் தைக்கல உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்களேன், இந்த கைடை இப்படி பொறுமையாக தூக்கிட்டு இந்த வீலில் இப்படி வச்சுட்டு கைடை பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும். வச்சுட்டு இந்த கோட்டுக்கு நேராக பொறுமையாக இந்த ரெண்டு கையை வச்சு இப்படி பண்ணுங்க. ஓகேவா? இப்போ நான் தைக்கிறது கரெக்டான்னு செக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நான் தைக்கிறப்ப பேப்பர் ஆப்போசிட் போகுது, அப்போ கரெக்டு. இது நான் ரிவர்ஸில் தைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி ரிவர்ஸில் வீல் போகுது அப்படின்னா இந்த பேப்பர் என்ன நோக்கி வரும், யார் தைக்கிறாங்களோ அவங்கள நோக்கி வரும். அப்போ என்னோட வீல் தவறா சுத்துதுன்னு அர்த்தம், அதாவது ரிவர்ஸ்ல சுத்துதுன்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணணும், வீல் கரெக்டா சுத்துதுன்னா இந்த மாட்ட போகும், பேப்பர் ஆப்போசிட் சைடு மூவ் ஆகும். நம்ம இப்படி தைக்கணும். பொறுமையா நிதானமா ரெண்டு கையும் இப்படி வச்சுட்டு அந்த கோட்டு மேலே தைங்க. இப்படி தச்சு பழகுங்க. அதுக்கு அப்புறம் நூல் போட்டு தைக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம நூல் போட்டோம்னா நூல் ரிவர்ஸ்ல வீல் போனுச்சுன்னா நூல் அந்த போகும். அப்ப நமக்கு தைக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வராது. அதனால பேப்பர்ல 2 டைம் 3 டைம் தச்சு பாருங்க, தப்பு இல்லை. ஓகேங்களா? இப்ப பாருங்க, பேப்பர்ல தைச்சிட்டோம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த மட்டும் ஸ்ட்ரைட்டா தைக்கணும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைட்ல நம்ம என்ன பண்ணோம், தச்சிருக்கோம் தெரியுதா? அதுக்கப்புறம் இந்த பக்கம் கோடு போட்டுக்குங்க. நான் போட்டு வச்சிருக்கேன், நீங்க கோடு போட்டுக்குங்க. ஒரு கைடுல சும்மா போட்டீங்கன்னா போதும், ஒரு 1 இன்ச் டிஃபரெண்ட்ல நீங்க போட்டுக்குங்க. போட்டுட்டு இப்ப இந்த சைடு ஸ்ட்ரைட்டா தைக்க போறேன். ஓகேவா? இதுவும் அதேதான், கைடை பொறுமையா தூக்கிட்டு பொறுமையா வச்சுட்டு இப்படி நீங்க ஒரு 2 டைம் தச்சு பழகுங்க. அப்புறம் நூல் போட்டு தைக்கல உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா நூலும் அந்த போகாது, தையலும் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா வரும். ஓகே, இதை மட்டும் நீங்க 1 டே ஆர் 2 டேஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நூல் போட்டு தைக்கிறப்ப உங்களுக்கு நூல் அந்தே போகாது, அழகா தையல் நீட்டா வரும். ஓகே, தைக்கிறப்ப பொறுமையா அந்த கோட்டு மேலேயே தைக்கிறோமா அப்படிங்கறதுல மட்டும் நம்ம கவனம் செலுத்தினா போதும். ஏன் அப்படின்னா நம்ம சுடிதார் பிளவுஸ் தைக்கல, நமக்கு அந்த ஸ்ட்ரைட் தையல் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதுக்காண்டிதான் அந்த கோட்டு மேல பொறுமையா தைக்க சொல்றது. ஓகே, இப்ப பாருங்க, கோட்டு மேலே பொறுமையா தச்சிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி நீங்க தச்சு பழகிட்டீங்க, அந்த ஸ்ட்ரைட் கோட்டு மேலே தச்சு பழகிட்டீங்கன்னா பிளவுஸ் சுடிதார் பாவாடை எது தைக்கணும் உங்களோட தையல் ஸ்ட்ரைட்டா வந்துடும். ஓகே ஓகே, இத பழகுங்க. அடுத்ததுல நூல் எப்படி போடுறதுன்னு சொல்லித்தரேன். ஓகே, பாய். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. யாராச்சும் ஒருத்தர் பேசிக்கா நாங்க வீட்டுல இருந்து கத்துக்கணும், எனக்கு மிஷினை ஹேண்டில் பண்ண தெரியல, நூல் போட தெரியலன்னா அவங்களுக்கு என்னோட வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நான் அடுத்தடுத்த வீடியோவில் பாத்தீங்கன்னா நூல் எப்படி போடுறது, எம்மிங் பண்றது, கொக்கி கட்டுறதுல இருந்து நான் அடுத்தடுத்து கிளாஸ் உங்களுக்கு ஃப்ரீயா சொல்லி கொடுப்பேன். என்னோட வீடியோ தொடர்ந்து நீங்க பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.